மக்களே, இப்போ என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து மணிமேகலைக்கும் பிரியங்காக்கும் நடுவில் நடந்த அந்த பிரச்சனையை பற்றி நிறைய வீடியோஸ் எல்லாமே போட்டிருக்கோம். கொஞ்சம் டீட்டெயிலாக இன்டெப்த்தாகவே நம்ம பேசியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் பிரியங்காக்கு ஆதரவாக சொம்படிக்கிற நிறைய பேரை வந்து கிளின்னு கிழிச்சிருக்கோம். அதில் ஒரு நபர் தான் ஷக்கீலா மம்மி. அந்த மம்மியை டம்மி ஆக்கி பஞ்சு பஞ்சாக நம்ம வந்து பறக்க விட்டோம் ஒரு வீடியோவில். அவங்க வந்து ஸ்கிரிப்ட் பண்ணி வாண்டடாக வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க இல்லையா, ஒரு 2வது வீடியோ. இந்த வீடியோவில் அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். அந்த வீடியோவில் அவங்க வந்து அவங்க சேனலில் ஒரு இன்டர்வியூ பண்ணியிருந்தாங்க. அதாவது ப்ரீ பிளான்டாக எழுதி வச்சு ஒரு இன்டர்வியூ எடுத்து முழுக்க அதில் பிரியங்காவுக்கு சப்போர்ட் பண்ணி மணிமேகலையை டீக்ரேட் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக. அதுக்கு முன்னாடி வந்து சில இன்டர்வியூஸ்லாம் வந்து கொச்சையாக இந்த மம்மி வந்து பேசி, அவங்கள மம்மின்னு சொல்கிறதுக்கே எனக்கு வாய் கூசுது. ஏன்னா ஒருத்தவங்களுக்கு ஜால்ரா அடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக எந்த அளவுக்கு தரம் தாழ்ந்து தன்னுடைய கடந்த கால வரலாறு எல்லாமே மறந்து போய் நம்ம எங்கே இருந்தோம், எப்படி இருந்தோம், என்ன பண்ணோம், இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே நம்ம என்ன மாதிரியான படங்கள் நடித்தோம், நம்மளுடைய பேர் என்ன, நம்ம வந்து எப்படி இப்போ இந்த ஸ்டேஜுக்கு நம்ம எப்படி வந்தோம், இது எதுவுமே வந்து அவங்க நினச்சி பார்க்காம இன்னொரு பொண்ணு வந்து ஓடி போய் கல்யாணம் பண்ணாலே அது வந்து நாட்டுக்கு வந்து ரொம்ப நல்ல விஷயமா, அது வந்து தப்பான ஒரு முன் உதாரணமாக இருக்காதா, அப்படி இப்படின்னு பிரியங்காவுக்கு சப்போர்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு மணிமேகலை ரொம்ப கொச்சையாக பேசியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த இன்டர்வியூ வந்து ரொம்பவே கேவலமாக ஒன் சைடடாக இருந்துச்சு. ஸ்கிரிப்டாக எழுதி வச்சு பண்ணியிருந்தாங்க. இதை நம்மளுடைய வீடியோவில் போட்டு அவங்கள வந்து பிரிச்சிருந்தேன். மம்மி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வீடியோ பார்த்துட்டு ரொம்ப அஃபண்ட் ஆகிட்டாங்க போல். அதனால வந்து காப்பிரைட்ஸ் கொடுத்துட்டாங்க மக்களே. அவங்களுடைய சேனலில் இருந்து எடுத்து போட்ட வீடியோஸ் எல்லாத்துக்குமே காப்பிரைட்ஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ அந்த வீடியோஸ் எல்லாமே தூக்க வேண்டியதாக ஆயிடுச்சு. ஏன்னா இது நம்மளுடைய ஃபர்ஸ்ட் சேனல், தனியாக நான் பண்ணுற ஃபர்ஸ்ட் சேனல். இப்போ தான் சேனல் ஆரம்பிச்சிருக்கோம். ஆரம்பத்திலே ஒரு காப்பிரைட்ஸ் அப்படின்னும் போது அது சேனலுக்கு வந்து கொஞ்சம் இஷ்யூஸ் வரும். அதனால் வேறு வழி இல்லாமல் அந்த வீடியோவை தூக்க வேண்டியதாக போயிருச்சு. நான் அந்த வீடியோவை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அப்புறமா பின் கமெண்ட்டில் வந்து நான் கொடுக்குறேன். நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். நான் அதில் வந்து பேசியிருப்பேன். இப்போ இதில் இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பேசுகிற இடங்கள்லாம் ஷக்கீலா வீடியோ வரும். ஆனால் அது வந்து இப்போ வராது. ஸோ நீங்கள் வேணும்னா அந்த இன்டர்வியூ வந்து நான் வந்து கமெண்ட்டில் பின் பண்ணுறேன். அந்த இன்டர்வியூ பார்த்துட்டு நீங்களே கொஞ்சம் மேனேஜ் பண்ணிக்கோங்க. இதை ஏன் இந்த இடத்துல நான் சொல்கிறேன் அப்படின்னா, எந்த அளவுக்கு இவங்க வந்து வன்மத்தில் இருக்காங்கன்னு பாருங்களேன். அதாவது இவங்களை பற்றி நம்ம வந்து ஒரு விஷயத்தை பேசிடக்கூடாது, அது உண்மையை பேசிடக்கூடாது. இவங்களுக்கு அசிங்கமாக போயிடுச்சு. வேற போன வீடியோவில் வேற நம்ம வந்து பேசின சில விஷயங்கள் வந்து பயங்கரமாக மக்கள் மத்தியில் வந்து ரீச் ஆகிருக்கு. அப்படி இதெல்லாம் பார்த்துட்டு காண்டாகி காப்பிரைட்ஸ் வரைக்கும் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. எப்பயுமே வந்து யூடியூப்பில் ஃபேர் கிரிட்டிசிசம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. ஒருத்தவங்க ஒரு கருத்தை சொல்கிறாங்க அப்படின்னும் போது அந்த கருத்தை வந்து நம்ம ஃபேராக கிரிட்டிசைஸ் பண்ணலாம். அது வந்து காப்பிரைட்ஸ் கொடுக்கக்கூடாது. இது ரூலான்னு கேட்டிங்கன்னா ரூல் கிடையாது. பட் ஒரு பேசிக் சென்ஸு, ஒரு கிரியேட்டராக வந்து அந்த சென்ஸ் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இது வந்து ஒரு எத்திக்ஸ் தான். இப்போது ஷக்கீலா ஒரு விஷயத்த சொல்கிறாங்க, ஷக்கீலா சொல்கிற கருத்து தப்பாக இருக்குது அப்படின்றத நம்ம சொல்லலாம். இல்லைங்க, இந்த மாதிரி நீங்கள் சொன்னது தப்புங்க, இப்படி கிடையாது அப்படின்னு ஃபேர் கிரிட்டிசிசம் பண்ணலாம். அதுக்கே நீங்கள் காப்பிரைட்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா நீங்கள் எந்த அளவுக்கு அப்போ வந்து பயத்தில் இருக்கிறீங்க. உங்களெல்லாம் யாராச்சும் தோல் வச்சு காட்டினாங்க அப்படின்னா நீங்கள் காப்பிரைட்ஸ் கொடுப்பீங்க. அப்புறம் என்ன வெங்காயத்துக்கு நீங்கள் யூடியூப்பில் வந்து வீடியோஸ் போடுறீங்க? ஏன் உங்களுடைய வீடியோஸ்லாம் யாருமே யூஸ் பண்ணி பேசக்கூடாதா? இதுவே புகழ்ந்து பேசியிருந்தா ஷக்கீலா காப்பிரைட்ஸ் கொடுத்துருப்பாங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து சில்லறத்தனமான வேலையெல்லாம் வந்து பண்ணாதீங்க. எவ்வளோ வயசாகிருச்சு உங்களுக்கு, எத்தனை இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு பர்சன் இந்த வேலையை பண்ணுறது தான் வந்து நமக்கு ரொம்ப சீப்பாக இருக்குது. இதில் பேர் வேறு மம்மின்னு வேறு வச்சுருக்கிறீங்க, எதுக்குன்னு தெரில. சரி, ஓகே, இது வந்து ஒரு பக்கம் இருக்குதுங்க. இந்த இஷ்யூ வந்து இருக்கட்டும், அப்படியே இருக்கட்டும். நம்ம வந்து எதனா அப்டேட் வரும்போது அதை பற்றி பார்ப்போம். நம்மளுடைய மெயினான கண்டென்ட் வந்து பிக் பாஸ் சீசன் 8 தமிழ். ஸோ இந்த வருஷம் விஜய் டிவியில் இந்த பிக் பாஸ் சீசன் 8 வந்து ஹோஸ்ட் பண்ண போகிறது விஜய் சேதுபதி அப்படிங்கிற விஷயம் எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். இப்போ என்னைக்கு பிக் பாஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்ற ஒரு கேள்வி வந்து மக்கள் மத்தியில் இருந்துச்சு. அதுக்கான ஒரு அப்டேட்டை இன்னைக்கு விஜய் டிவிலேயே கொடுத்துட்டாங்க. வர அக்டோபர் 6ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சண்டே 6 மணிலேருந்து பிக் பாஸ் வந்து தொடங்குதுங்க. ஸோ அதுக்கான ப்ரோமோ வந்து போட்டாங்க. அஃபிஷியல் டேட் இது இன்னும் வந்துருச்சு. இன்னைக்கு வந்து 24 அப்படின்னும் போது இன்னும் 10 நாளில் பிக் பாஸ் வந்து தொடங்க போகுது. ஆனால் இதில் சில விஷயங்கள் வந்து என்னால் நோட்டீஸ் பண்ண முடியுது. கமலஹாசன் அவர்களுக்கு இருந்த அந்த ரீச் விஜய் சேதுபதி அவர்களுக்கு இப்போ கம்மியாக தான் இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா ப்ரோமோஸ் வந்து அந்தளவுக்கு வந்து பெருசாக வந்து வியூஸ் போகலை. அது என்ன காரணம் அப்படிங்கிறதும் தெரியலை. அது மட்டும் இல்லாமல் ஸ்பான்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த சீசன் 8க்கு எந்த ஸ்பான்சர் வந்திருக்காங்கன்னா நண்டு பிராண்ட் லுங்கீஸ் தான் வந்திருக்கிறாங்க. பிக் பாஸ்ல இதுக்கு முன்னாடிலாம் வந்து நிப்பான் பெயிண்ட், கமலஹாசன் அவர்கள் இருக்கும்போது நிப்பான் பெயிண்ட் வந்து அதிகமான ஸ்பான்சர் பண்ணியிருந்தாங்க. நிப்பான் பெயிண்ட் இருக்கும்போது டாஸ்க் எல்லாமே அதிரடியாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு, நிறைய விஷயங்களை வந்து அதில் வந்து காட்டியிருந்தாங்க.
போன சீசனில் பெருசாக ஸ்பான்சர்ஸ் கிடையாது. ஸ்பான்சர்ஸ் இல்லாததுனாலே வந்து டாஸ்கே இல்லாமல் சும்மா உட்கார வச்சு சாப்பாடு போட்டு அவங்களை அனுப்பி விட்டுருந்தாங்க. ஏன்னா ஒவ்வொரு டாஸ்க்குமே ஏதாச்சும் ஒரு கம்பெனி வந்து ஸ்பான்சர் பண்ணும். இவங்க ஸ்பான்சர் பண்ணி இந்த டாஸ்க்கு, அப்படி வீக்கெண்ட் டாஸ்க்லாம் இருக்கும், வீக் டே டாஸ்க் இருக்கும், ஒன்றுமே கிடையாது போன சீசனில். அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த வாட்டியும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நண்டு பிராண்ட் லுங்கீஸ் அவங்க ஸ்பான்சர் பண்ணுறாங்க, கேஎஸ்ஜி டைல்ஸ் வந்து ஸ்பான்சர் பண்ணுறாங்க. மேபி இதுக்கப்புறமா வரலாம் யாராச்சும் வந்து விஜய் சேதுபதி அவர்களுடைய பெர்ஃபார்மன்ஸை பார்த்து அவர் பயங்கரமாக வந்து ஒரு விஷயத்த பண்ணி அது வந்து வேற லெவலில் வந்து ட்ரெண்ட் ஆகி அதை பார்த்துட்டு புதிய புதிய ஸ்பான்சர்ஸ் வந்து வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இது வந்து ஸ்டார்டிங் ஸ்பான்சர்ஸ் மட்டும்தான் கூட நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த சீசன் 8 வந்து வெற்றி அடைவதும் தோல்வி அடைவதும் விஜய் சேதுபதி அவர்கள் கையில் தான் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்த நல்லாவே நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. கமலஹாசன் அவர்கள் வந்து எந்த அளவுக்கு ஒரு ஹைப்பை கிரியேட் பண்ணி வச்சிருந்தாரோ அது வந்து ஒரு 5 சீசனுக்கு இருந்துச்சு. 6-7 சுத்தமாக எல்லாம் போயிடுச்சு. 7 ரொம்ப தரமட்டத்துக்கு போயிட்டாரு கமல் அவர்கள். அதனால தான் இப்போ இந்த சீசனில் அவர் இல்லை, சரிங்களா? அதுதான் வந்து நிதர்சனமான உண்மை. மற்றவங்களாம் உருட்டுவாங்க, கமலஹாசனுடைய ரசிகர்கள்லாம் வந்து உருட்டுவாங்க, இல்லைங்க அவருக்கு வந்து அந்த பட ஷூட்டிங் இருக்குது, இந்த பட ஷூட்டிங் இருக்குது. அதெல்லாம் மேட்ரு கிடையாது. அவர் ராஜ்யசபா சீட்டுக்கு வந்து வாங்கிட்டாரு. ஸோ அதனால் வந்து அவருக்கு இருக்கக்கூடிய கொஞ்சம் நல்ல பேர் வந்து அவர் தக்க வச்சுக்கணும், மக்களை சந்திக்கணும், வாக்குகளை கேட்கணும். அப்படி இருக்க பட்சத்தில் இப்போ இந்த பிக் பாஸ்லாம் பண்ணார் அப்படின்னா மறுபடியும் பேர் டேமேஜ் ஆச்சுன்னா இது அவருக்கு வந்து பாதிக்கும் அப்படின்றதுனால தான் அவர் வந்து இல்லை. இதுதான் உண்மை, சரிங்களா? ஓகே, இப்போ விஜய் சேதுபதி அவர்கள் வந்து என்ன பண்ண போகிறார் அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். கண்டஸ்டன்ஸ்னுடைய லிஸ்ட்டு வந்து இன்னமும் வந்து அஃபிஷியலாக எதுவுமே வரல. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பேர்கள் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ பிரியங்காவுக்கு பூஜா தூக்கக்கூடிய நிறைய பேர் வந்து இந்த லிஸ்ட்டில் இருக்கிற ஆட்கள் தான். பிக் பாஸ் சீசன் 8 வந்து அவங்களுடைய பேர்களும் இருக்குது. குரேஷி அதனால தான் பேசுகிறாப்புல, இவங்க சுனிதாவும் அதனால தான் பேசுகிறாங்க, ஃபேட்மனும் அதனால தான் பேசுகிறாங்க. ஜோ மைக்கேல் அண்ணாவை பற்றி தெரில, அவர் பேர் வந்து போன சீசனுக்கே அவர் போகிற மாதிரி இருந்துச்சு, இப்போ அவர் போகிறாரான்றது என்னன்னு தெரில. ஃபரீனா பேருமே வந்து நிறைய பேர் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஷக்கீலா அவர்கள் வந்து ஆல்ரெடி போயிட்டாங்க, அதனால் வந்து அவங்க போக மாட்டாங்க. அவங்க இப்போ ஏன் பேசுகிறாங்க அப்படின்னா வயசாகுது இல்லையா? ஸோ அவங்களுக்கு எதனா வந்து ஒரு சில விஷயங்கள் பிரியங்கா வந்து உதவி பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. என்னதான் வந்து சோஷியல் மீடியாவில் இவ்வளோ பெரிய ஆர்ப்பாட்டங்கள் நடந்துட்டு இருந்தாலும் இன்னமும் அந்த மேடம்னால இவங்க வனிதா அவர்கள் வந்து ஒரு இன்டர்வியூ கொடுக்குறாங்க. பிரியங்கா அப்படி ஃபோன் பண்ணி கதறி கதறி அழுகுறாங்களாம். என்னால் வந்து பிரியங்கா அழுகுறத வந்து கேட்க முடியல, என் ஃபேமிலியே வந்து ரொம்ப கோத்ரூ பண்ணுறாங்க அக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அப்படி அழுவுது. வனிதா கிட்ட நீங்கள் அழுகுற அழுகைய ஏன் ஒரு லைவ் போட்டு அழுதா வந்து உங்கள் மேலே மக்களுக்கு சிம்பத்தி வரும்ல? ஏன் அதை பண்ண மாட்டீங்க? ஏன் மக்களை சந்திச்சு பேச மாட்டீங்க பிரியங்கா? ஒன்லி நீங்கள் வந்து இந்த மாதிரி ஆட்கள், வனிதா அவர்கள் அப்படிப்பட்ட பெரிய பெரிய ஆட்கள் கிட்ட மட்டும்தான் பேசுவீங்களா? உங்களுக்கு தான் உங்கள் நண்பர் வந்து செருப்பெல்லாம் போட்டு வேலையெல்லாம் பண்ணுறாப்பல, மாக்காப்பெல்லாம் உங்களுக்கு தான் ஏகப்பட்ட ஆதரவு இருக்கே. விஜய் டிவியே வந்து உங்களை தலைமையில் தூக்கி வச்சுக்கிட்டு குக்வித், அதாவது முடிய போகிற ஒரு ஷோக்கு அடுத்த ஹோஸ்ட் யார் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரோமோலாம் போடுறாங்க. எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு 2 எபிசோட் வருமா? 2 இல்லை 1 தான் வரும்னு நினைக்கிறேன். நான் பார்க்குறது இல்லை, அதனால் எனக்கு தெரில. போன வாரம் வந்து என்ன நடந்துச்சு, இந்த ஒய் கார்டெலாம் முடிச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி இருக்கும்போது புதிய ஹோஸ்டை போட்டு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. எதுக்காக பண்ணுறாங்க? மணிமேகலையை மொக்க பண்ணுறதுக்காக பண்ணுறாங்க. ஏன்னா நீ வந்து போயிட்டா நீ என்ன பெரியவளா பாரு, நான் வந்து உனக்கு போட்டியாக அடுத்த ஆள் இறக்குறேன் பாரு, பிரியங்காவுக்கு சொம்படிக்கக்கூடிய, பிரியங்கா காலை நக்கக்கூடிய ஒரு விஜயவை தான் இருப்பாங்க அப்படின்றதில் நான் வந்து உறுதியாக நம்புகிறேன். ஸோ இந்த இஷ்யூஸ்லாம் வந்து ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கப்ப பிக் பாஸ் சீசன் 8 வந்து தொடங்குது. மேபி இந்த இஷ்யூ வந்து ஹைப்பில் இருக்கிறதுனால, ட்ரெண்டில் இருக்கிறதுனால கூட BB8 வந்து ட்ரெண்ட் ஆகாமல் இருக்கலாம். இதுக்கப்புறமா இதை ட்ரெண்ட் பண்ணுறதுக்கு ப்ரொமோஷன் வேலைகள்லாம் பண்ணுவாங்க. ஏன்னா புது ஹோஸ்ட் அப்படிங்கிறதுனால இது விஜய் டிவிக்குமே பெரிய ஒரு டாஸ்க்காக தான் இருக்கும். எப்படின்னா இதை கொண்டு போய் மக்கள் மத்தியில் ரீச் பண்ணோம் அப்படின்றதுல நிச்சயமாக அவங்களும் இறங்கி வந்து கிரவுண்ட் ஒர்க்லாம் பண்ணுவாங்க. என்னென்ன நடக்குது அப்படின்றத பொறுத்து வந்து பார்ப்போம். ஸோ இந்த பிக் பாஸ் சீசன் 8க்காக யாரெல்லாம் வெயிட் பண்ணுறீங்க? வர அக்டோபர் 6ஆம் தேதி மாலை 6 மணிக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க, சண்டேல வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நம்மளோட சேனலில் தொடர்ச்சியாக பிக் பாஸ் 8 பற்றின அனைத்து அப்டேட்ஸும் வரப்போகுது. அதனுடைய ஃபுல் ரிவ்யூ வந்து நம்ம பண்ண போகிறோம். 24/7 அந்த ரிவ்யூஸ் வரும். எப்போ வேணால் உங்களுக்கு நம்ம சேனலில் வந்து வீடியோஸ் வரலாம். அங்கே நடக்கக்கூடிய இஷ்யூஸ் பற்றி நம்மளுடைய அப்டேட் வந்து அடிக்கடி இன்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம சேனலை மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் ஐக்கானை கிளிக் பண்ணால் தான் நம்ம போடக்கூடிய அப்டேட் எல்லாமே உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக வந்து நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ தயவுசெய்து இந்த வருடம் வந்து எனக்கு வந்து உங்களுடைய முழு ஆதரவு தேவை. தொடர்ச்சியாக நம்ம பார்ப்போம். இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது நான் அரவிந்தன்.